ஸ்ரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றி செப்பிடப்பா. கவலையகன்றிடுமே கந்தனருள் பொங்கிடுமே. பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே. கந்தன் கவசமே கவசமென்று உணர்ந்திடுவாய். கவசம் ஏந்துவோரில் கலியை ஜெயித்திடலாம். கலி என்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே. சொன்னபடி செய்து சுகமடைவாய் மனமே நீ. கந்தகுரு கவசத்தை கருத்தூன்றி ஏத்திடுவோர்க்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தரும், அந்தமில்லா இன்பம் தரும். ஆள்போல் தலைத்திடுவான், அருகுபோல் வேரோன்றிடுவான். வாழையடி வாழை போல் வம்சத்தை பெற்றிடுவான். 16 பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவான். சாந்தியும் சௌபாகியமும் சர்வமங்களமும் பெருகிடுமே. கந்தகுரு கவசமிதை கருத்தினில் நிறுத்தி ஏற்றுவீரில் கர்வம் காமம் குரோதம் கலிதோஷம் அகற்றிவிக்கும். முன் செய்த வினையகன்று முருகனருள் கிட்டிவிடும். அறம்பொருள் இன்பம் வீடு அதிசுலபமாய் கிட்டிவிடும். ஆச்சாரம் சீலமுடன் அதிநேம நிஷ்டையுடன் கள்ளமில்லா உள்ளத்தோடு கந்தகுரு கவசம் தனை ஸ்ரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரில் பார்க்கலாம் கந்தனையும். கந்தகுரு கவசமிதை ஒரு மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒருமனதாய் பகிர்வீரில் திருமுருகன் வேல்கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலையில்லை நிச்சயமாய். ஞானஸ்கந்தனின் திருவடியை நம்பியே நீ கந்தகுரு கவசம் தன்னை ஓதுவதே தவம் எனவே உணர்ந்து கொண்டு ஓதுவையேல் உனக்கு பெரிதான இகபர சுகம் உண்டாம். என்னாலும் துன்பமில்லை, துன்பம் அகன்றுவிடும், தொந்தரவுகள் நீங்கிவிடும், இன்பம் பெருகிவிடும், இஷ்ட சித்தி கூடிவிடும். பிறவி பிணியகற்றி பிரம்ம நிஷ்டையும் தந்து காத்து ரட்சிக்கும் கந்தகுரு கவசமே. கவலையை விட்டினி கந்தகுரு கவசமிதை இருந்தபடி இருந்து ஏற்றிவிடு. ஏற்றினால்